அண்ட சராசரங்களையும் படைத்தவர், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே நம்மை சிருஷ்டித்தவர். எலும்புகள் உருவாவதற்கு முன்பே, நரம்புகள் உருவாவதற்கு முன்பே, தசைகள் உருவாவதற்கு முன்பே தரிசனத்தை அவர் உருவாக்கி உள்ளே வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய தரிசனத்தை குறித்து உங்களோடு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற காரியம், தரிசனத்தை புதைத்து வைக்க வேண்டாம். தரிசனம் என்பது தேவனால் கொடுக்கப்படக்கூடிய கிருபை. தரிசனம் என்பது தேவனால் அருளப்படக்கூடிய ஒரு ஈவு. தரிசனம் என்பது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே நடந்த ஒரு உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு. தரிசனம் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். எப்போ உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரோ அப்பவே அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்குரிய வழிகளை கொடுப்பார்.